கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பட்னு சொன்னால் என்ன? கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணாமல் உங்களுக்கு பதிலாக அல்கோரிதம் உங்களுக்கு பதிலாக ட்ரேட் பண்ணது இந்த ட்ரேடிங் பட்ஸ். இந்த ட்ரேடிங் பட்ஸில் நிறைய வகையான ட்ரேடிங் பட்ஸ்கள் இருக்குது. ஏஐ ட்ரேடிங் பட்ஸ் இருக்குது, இல்லாட்டி சும்மா பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சு சில ட்ரேடிங் பட்ஸ்கள் இருக்குது. இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் சில ட்ரேடிங் பட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை காப்பி பண்ணுற மாதிரி காப்பி ட்ரேடிங் பட்ஸ்களும் இருக்குது. ட்ரேடிங் பட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. மெனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ ட்ரேடிங் போர்டில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், நீங்கள் ட்ரேடிங் போர்டில் ட்ரேட் பண்ணக்குள்ள எமோஷன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இந்த க்ரீட் ஃபியர் எல்லாம் போட்டுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணக்குள்ள எமோஷன் கடுமையாக தாக்கம் செலுத்தும். ஓகே, ஐயோ கீழே இறங்குதேன்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க, விற்க பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி மேலே போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் போகும்னு சொல்லி ப்ராப்பரான ப்ராஃபிட் எடுக்காமல் விடுவீங்க. கீழே வரக்குள்ள பெனிக் செல் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி நல்ல என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் கீழே போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் திரும்ப மேலே போயிடும். அப்படியான எமோஷன்ஸில் கடுமையாக தாக்கம் செலுத்தும் நம்ம மெனுவலாக ட்ரேட் பண்ணக்குள்ள. ஆனால் பொட் ட்ரேட் பண்ணக்குள்ள அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, என்ன ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுதோ அது மாதிரியாக செஞ்சுட்டு போகும். இன்னும் கீழே போகும், இன்னும் மேலே வரும். அப்படி இருந்தாலும் எந்த விதமான எமோஷன்ஸுக்கும் அது கட்டுப்படாது. அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ்கள் வருதுன்னு சொன்னால் அது பொட்ஸ்கள் கன்சிடர் பண்ணாது. இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு குட் நியூஸ் வந்து பிட்காயினுக்கு வருது, பிட்காயின் ஷுவராக பம்பான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் பொட்டுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நாளை பம்பான்னு ஷுவராக தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட என்ட்ரி இன்றைக்கு எடுத்துடுவீங்க. ஓகே, நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ண. ஆனால் பொட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உரிய அந்த சர்டன் க்ரைட்டீரியாஸ்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அந்த விஷயங்கள் சரியாக வராட்டி அது ட்ரேட் எடுக்காது. அப்போ அந்த பெரிய ஒரு கெயினை அது மிஸ் பண்ணிடும். சில நேரம் நாளைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வரப்போதோ, என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அதனால் பிட்காயின் டம்பான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோக்கள் ப்ராஃபிட்டில் இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருந்தாலே ஓகே விற்றுட்டு வெளியில் வர பார்ப்பீங்க. ஏன்னா நாளைக்கு இறங்குறது சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனால் பொட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த ப்ராஃபிட் லெவல் அடைகிற வரைக்கும் உதாரணத்துக்கு 1.5% ப்ராஃபிட் எடுத்தால் தான் விற்கணும்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால் அந்த 1.5 நம்ம ரீச் ஆகலன்னு சொன்னால் அது நாளைக்கு வரப்போ நெகட்டிவ் நியூஸை பற்றிலாம் கணக்கெடுக்காது. அது அப்படியே சும்மா இருக்கும். ஓகே, அதனால் நாளைக்கு நெகட்டிவ் வரக்குள்ள அந்த இருந்த அந்த குறிப்பிட்ட ப்ராஃபிட்டை கூட எடுக்காமல் வரது சான்ஸ் இருக்குது. ஆனால் பொட் ட்ரேடிங்கில் இருக்கிற நெகட்டிவை விட பாசிட்டிவ் தான் கூட. அதனால தான் நான் கூடுதலாக பொட் ட்ரேடிங் செய்வேன். ஏன்னு சொன்னால் 100% நம்ம டைம் ஒதுக்க தேவையில்லை, அதே எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். நம்ம மெனுவலாக இருந்து மெனுவல் இல்லை, அது கிட்டத்தட்ட ஆக்டிவ் இல்லை, பெசிவ் இன்கம் மாதிரி. ஓகே, அதுக்கிட்ட நம்ம கொடுத்துட்டா அது ஸ்ட்ராட்டஜியை வச்சு அது தானாக ட்ரேட் பண்ணிகிட்டே போகும். அது ரெண்டாவது நல்ல விஷயம், எமோஷன்ஸ் இல்லை. ஓகே, அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் 24/7 ட்ரேட் பண்ணும். ஓகே, கண்டினியூஸாக நீங்கள் மனுஷனாக இருந்தால் நீங்கள் தூங்கணும், சாப்பிடணும், எனி டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபுல் டைம் அதை ஜொப்பாக செய்யலாம். சிலாக்கள் இப்போ நீங்கள் வேறு ஜாப் செய்வீங்கன்னா 100% செய்யலாம். ஆனால் பொட்டுகிட்ட கொடுப்பீங்கன்னு சொன்னால் பொட்டை என்ன செய்யும், 24/7 உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, நீங்கள் ஒரு ரோபோ ஒன்று வாங்கி வைக்கிற மாதிரி. ஓகே, அது ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, மேனுவல் ட்ரேடிங் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போட்ட டீட்டெயில்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அப்படி ஏர் ட்ராப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.